Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கண்ணப்பாளையம் ஊராட்சியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பூந்தமல்லி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், செம்மலை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் அதிமுக அமைச்சர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகளுக்கு விடியா திமுக அரசு மூடுவிழா நடத்தியுள்ளது என குற்றம் சாட்டினார். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை, விடியா திமுக கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகள் விலகுவதற்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026இல் அதிமுக ஆட்சி அமைந்ததும் முடக்கப்பட்டுள்ள அதிமுக திட்டங்கள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தக்கார் பாண்டி ஒருங்கிணைப்பிலும் ஒன்றிய பொறுப்பாளர் வண்டியூர் கார்த்திக் தலைமையிலும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான், மாநில மகளிரணி துணைத் தலைவி கண்ணகி பாஸ்கர், ஒன்றிய செயலாளர்கள் வடக்கு கார்சேரி கணேசன், நிலையூர் முருகன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் சேனாதிபதி, பகுதி செயலாளர் கோபி, அதிமுக நிர்வாகிகள் செந்தில்குமார், மாவட்ட பொருளாளர் அம்பலம், துணை செயலாளர் சந்திரன், தலைமை கழக பேச்சாளர் சுறுசுறு சுப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏடிஎம் கார்டை போல இருக்கிறது கேட்கிற போது அங்க இருக்க பகுதிகளும் பல பேர் கேட்டாங்க, இது ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கு, இது ஏடிஎம் பட்டியல போட்டா பணம் வருமானு கேட்டாங்க. நான் சொன்னேன், பணம் வராது. 2026ல அண்ணா திமுக ஆட்சி கொடுத்து எடப்பாடி முதலமைச்சரா வந்த உடனே இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கும்.